இந்த அஞ்சலி வந்துட்டு இப்போ சரியான அதிர்ச்சியில வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம நம்ம நெனச்சது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. இந்த கௌதமாலயும், இலக்கியாவாலயும் நம்மளலாம் ஒண்ணுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு, இந்த அஞ்சல் வந்துட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா வானத்துல பறந்துகிட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்கா. ஆனா கடைசியில வந்து பார்த்தீங்கன்னா, அவ வானத்துல இருந்து அறுந்து விழுந்த பட்டம் போல வந்து பார்த்தீங்கன்னா, தொம்முன்னு கீழ விழப் போறா அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு தெரியாம போயிடுச்சு. இப்போ நம்ம கார்த்திக்கும், கௌதமும் இல்ல அப்படின்றதுனால ஆஃபீஸ்ல ஒரு ரகளை பண்றது மட்டும் இல்லாம, இப்போ அந்த ஆஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதமோட பேர்ல இருக்கு இல்லையா? அதாவது கௌதம் என்டர்பிரைசஸ் அப்படின்ற கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் பேர்ல தான் வந்து பார்த்தீங்கன்னா இருந்துட்டுருக்கு. இப்போ அத தான் வந்து பார்த்தீங்கன்னா எஸ்எஸ்கே கைப்பற்றுறதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா, இத்தன வேலைகளையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துல தான் இந்த அஞ்சலி வசமா சிக்கிக்கிறா. அதுல மட்டுமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. அத விட மிகப்பெரிய விஷயம், கார்த்திக்க கடத்துனது அஞ்சலி தான் அப்படின்றதுக்கான ஸ்ட்ராங்கான எவிடன்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கமிஷனர் வேற வந்து பார்த்தீங்கன்னா மாஸ் என்ட்ரி குடுக்க போறாரு. அதுக்கு முன்னாடி என்னவெல்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கறதுக்கு முன்னாடி, இப்பதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன பிரஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இலக்கியா இருந்துட்டு, அ இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது, கார்த்திக்கோட உயிருக்கு எந்த ஒரு ஆபத்தும் வராது. ஏன்னா அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் மேல உயிரே வச்சுட்டு இருக்கா அப்படின்றது நல்லாவே தெரியுது. ஆனா இது எல்லாத்தையுமே பண்ணிட்டு இருக்கிறதுக்கான காரணமும், கார்த்திக்க கடத்திருக்கிறதுக்கான காரணமும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒண்ணே ஒண்ணு. அதாவது என்ன அப்படின்னு பார்த்தா, நமக்கு அந்த சொத்த குடுக்கக்கூடாது அப்படின்றதுக்காக தான். அதையும் தாண்டி ஏதோ ஒரு விஷயம் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இலக்கியா கண்டுபிடிச்சுட்டாங்க. அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்றதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல. தன்னோட அத்தையான சானகிக்கு ஃபோன் பண்ணி சொன்னாலுமே கூட, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா, இத நம்ப மாட்டாங்க. ஏன்னா ஏற்கனவே பயங்கர கோவத்துல இருக்காங்க. அவங்களோட கண்ண மறைக்கிற ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அஞ்சலியோட வயித்துல குழந்தை இருக்கு அப்படின்ற ஒண்ணு தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சைலன்ட்டா இருந்துட்டு இருக்காங்க. அடுத்தது என்ன பண்றது? இந்த அஞ்சலி எப்படி வந்து பார்த்தீங்கன்னா, கார்த்திக் எங்க கடத்தி வச்சிருக்கா அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கண்டுபிடிக்கிறது அப்படின்ற மாரி வந்து பார்த்தீங்கன்னா நெனச்சிட்டு இருக்காங்க. இப்போ நம்ம அதாவது கௌதமோட ஆஃபீஸ்ல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி மாஸ் என்ட்ரி குடுக்கறது மட்டும் இல்லாம, அங்க போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கௌதமோட கேபினுக்கு போணும். கௌதமோட கேபின் கீய குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அடமன்ட்டா வந்து பார்த்தீங்கன்னா, அத வாங்கிட்டு போயி, உள்ள இருந்து வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைல தேடிட்டு இருக்கா. இந்த எஸ்எஸ்கே சொல்லி தான். அந்த நேரத்துல தான் நம்ம இலக்கியா இருந்துட்டு மாஸ் என்ட்ரி குடுக்குறாங்க. அதாவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலி வந்துட்டு அங்கிருந்து அந்த ஃபைல் எல்லாமே எடுத்துடுறா. எடுத்துட்டு வந்து பார்த்தீங்கன்னா, கெளம்பும்போது தான் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம இலக்கியா அங்க போயே சேர்றாங்க. கடைசியில இந்த அஞ்சலி வந்து பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃபைல எடுத்துட்டு போறான்னு மட்டும் தெரியுது. அது என்ன ஃபைலு, ஏது ஃபைலு அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரியாம, நம்ம இலக்கியா இருந்துட்டு பின்தொடர்ந்து போயிட்டு இருக்காங்க. எங்க போறா, என்ன பண்றா அப்படின்றத பார்க்கறதுக்காக. அப்படி பின்தொடர்ந்து போம்போது, இந்த எஸ்எஸ்கேவோட அதாவது நம்ம கார்த்திக் இருக்கிற அந்த குடோனுக்கே வந்து பார்த்தீங்கன்னா போக ஆரம்பிச்சுருது. நம்ம இலக்கியாவும் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ லொகேஷன் வந்து ஷேர் பண்ணி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலிக்கு சரியான ஆபத்தே காத்துக்கிட்டு இருக்கிறது. என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த எஸ்எஸ்கேவும், அஞ்சலியும் பேசிட்டு இருக்கிறத கேட்டோனே இலக்கியாவுக்கு பயங்கரமான அதிர்ச்சி. அது மட்டும் இல்லாம, இப்போ நம்ம கமிஷனரும், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம கௌதம் 2 பேரும் கிளம்பி இங்க தான் வந்துட்டு இருக்காங்க. அந்த ஒரு நேரத்தில நம்ம கார்த்திக்கையும் அவங்க பார்த்ததுனால, நான் நெனச்ச மாரியே நடந்துருச்சு. கார்த்திக்க நீ தான் கடத்தி வச்சிருக்கலான்னு சொல்லி, அது மட்டும் இல்லாம கௌதமோட அந்த கம்பெனிய வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த எஸ்எஸ்கே கிட்ட குடுக்கறதுக்கு தான் இவ்ளோ பெரிய பிளான பண்ணிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ உள்ள மாஸ் என்ட்ரி குடுத்து 3 பேர வந்து பார்த்தீங்கன்னா, இந்த அஞ்சலியையும், எஸ்எஸ்கேவையும் உண்டு இல்லன்னு பண்ண போறாங்க. இத பத்தி நீங்க என்ன நெனைக்கிறீங்க? அந்த வீடியோ புடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்ப தான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.